ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. என்ன வெயில், என்ன வெயில்! இறைவா, கடவுளே, பேசாமல் இந்த ஊரை ரிசைன் பண்ணிட்டு கடல் இல்லாத இடம். கடல் இல்லாத ஊர் எந்த ஊர்? நல்ல குளுமையாக வாய்க்கால், ஆறு, குளம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஊருக்கு பேர வேண்டியதான். இந்த வெயில், என்ன வெயில்! ராத்திரியான புழுங்கி எவியுது. கொசுக்கடி, புழுக்கடி, கொசுக்கடி, புழுக்கங்கள். பகலில் இப்படி அப்பளம் வந்து தன்னால் எண்ணெய் ஊற்றி சட்டியில் வச்சு பொறிக்க வேண்டாம் போல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் மக்கள் தாங்க முடியுமா? நம்ம எங்கே புல்லு கஞ்சி கரைச்சி டவுனில் இருந்துக்கிட்டு புல்லை திரிச்சு கரைச்சி குடிக்க எப்படி கண்ணு பொங்குது, உடல் சூடு, வெயில் தாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இதுதான், வெளியில் இருந்தாலும் மட்டப்பா போட்ட வீடு அப்படி தான் இருக்குது, சென்ட்ரிங் போட்ட வீடு அப்படி தான் இருக்குது. பூரா வீடுக்கு எங்கே போகிற பக்கத்து வீட்டுக்கார தீயை வச்சு விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர வெயில் தாங்க முடியல. இன்னும் இருக்குது. இப்போ தான் பங்குனி பிறந்து இன்றைக்கி ஏப்ரல் 2 இன்னும் இருக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பிறக்கணும். அது வரை வெயில் தான். எப்படி தான் மக்கள் தாங்க போகிறாங்களோ, சின்ன பிள்ளை தாங்க போகணும். வாழ்ந்து தானே ஆகணும். எப்படி என்ன செஞ்சாலும் வாழ்ந்து தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தாங்க முடியல, பயங்கரமாக இருக்குது. என்ன தெரியல. குளம், ஆறு இருக்கிற ஊர் போய் டப்பு உள்ளவங்க 3 ஆறு 4 ஆறு 5 ஆறுன்னு போயிடுவாங்க. நம்ம எங்கே போவேன்? ஒரு இடம் போக முடியாது நம்ம. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெயில் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. தீவானெல்லி அரைச்சி குடிங்க. குளுமையான ஆகாரங்கள் சாப்பிடுங்க. உடம்பை பாதுகாத்துக்கோங்க. என்ன பாய்.